ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா. இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு செய்யணும். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறுசாக இல்லை. அதை இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்ன பல், அதனால தான் நான் 6 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 பல்லே போதுமாக இருக்கும். 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோம்பில் சும்மா 2 சின்ன பீஸ் மாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவையும் அதே மாதிரி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரொம்ப வேண்டாம், ஒரு அளவுக்கு இருந்தாலே குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த தேங்காவையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நான் கடாயை சூடு பண்ண வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை ஒரு சின்னது, 2 பீஸ் பட்டை, சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா வதக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஸ்பைசஸ் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். மல்லிப்பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தேங்காய் வெங்காயம் விழுதில் நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் அதில் இருக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு தான் நான் இன்னைக்கு சேர்க்குறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குருமா நல்லா கொதிச்சு நல்ல வாசனை வருது. நம்மளோட சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.